எல்லா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் ஜேர்னலிஸ்டுக்கும் எடிட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த கெட்ட பேர் வரும். என்ன கேட்கணுங்கிறது ஒரு முறை இருந்தது இல்லைங்களா? இப்ப நான் வந்து 80s டைம் எல்லாம் 90s டைம்ல எல்லாம் வந்து இந்த பத்திரக்காரங்க ரொம்ப டீசனாவே இருந்தது. இந்த மாதிரி கேள்வி கேட்கறது இல்லை. சினிமா பத்தியும் எல்லாம் வாழ்க்கையை பத்தி காசிப்பே வராது. ஈவன் நம்ம தப்பு ஏதாவது செஞ்சா கூட நம்ம தமிழ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து நல்லதான் எழுதுவாங்க. யாரையோ டிகிரேட் பண்றதுக்கெல்லாம் எழுதுறது இல்லை. இப்போ அந்த ஒரு 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 கூட்டம் அப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி கேள்விகள் கூட கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பொம்பளா இருந்தாலும் சரி, ஆம்பளா இருந்தாலும் சரி. வாட் இஸ் தட் ரிலேட்டட் டு தி ஒர்க் மூவி? உங்க வெயிட் என்ன, அதாவது பாடி ஷேம் பண்ற மாதிரி தானே. அது தேவையில்லை. ஏதோ நம்ம ஒரு கேரக்டர் பண்ணி அந்த கேரக்டருக்காக நம்ம வெயிட்டை குறைச்சோ, நாம இவ்வளவு இருந்தோம் இது இருந்தோம் அதை பத்தி கேட்கலாம். அது ஓகே. திடீர்னு அது சரி இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் நைஸ். கண்டம்னா எப்படி எனக்கும் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் இட். அது நீங்க என்ன வேணாலும் நான் கண்டிக்கிறதா சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணீங்க. பட் அது நல்லா இல்ல. இட் இஸ் நாட் த வே டு ஆஸ்க். அது ஒருத்தர் செஞ்சது உங்களுக்கெல்லாம் இப்ப நாளைக்கு நீங்க எல்லாம் இப்படிதான்ங்கிறது என்னோட இம்ப்ரெஷன் இருக்கும். அப்ப நான் நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ தர மாட்டான். இட் பிகம்ஸ் சோ. அது வந்து நீங்களா வந்து ஒரு அசோசியேஷன் கூடி இந்த மாதிரி கேள்விகள் கேட்க கூடாது. என்ன கேட்கணும் மரியாதையோட? என்ன தமிழ் பண்பாடு. நான் வந்து மலையாளியா இருந்தா கூட நான் தமிழ்நாட்டுல வரும்போது தமிழ்நாட்டுல நான் நிறைய கத்துக்கிட்டது, முதல் கத்துக்கிட்டதே வந்து தமிழ் பண்பாடு தான்.